அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு. இதுதான் இஸ்லாம். இந்த தலைப்பில் பல காணொலிகளை இதற்கு முன்னால் பதிவு செய்திருக்கிறேன். இது பாகம் 11. அல்லாஹுவே நமக்கு போதுமானவன், அல்லாஹுவையே நாம் முழுமையாக சார்ந்திருப்போம் என்பதை பற்றிய ஒரு காணொளி. ஏன் இந்த காணொளி என்றால், இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் தற்போதைய சூழ்நிலை மிகவும் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக நாம் வாழ்கின்ற நமது நாட்டிலும் சரி, என்ன உலக நாடுகளிலும் சரி, இஸ்லாத்திற்கும் முஸ்லீமுக்கும் எதிராக ஏராளமான சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். அநியாயத்துக்கு மேலே அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் பார்க்கக்கூடிய முஸ்லீம்களின் மனதில் ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம் இவைகளுக்கு ஆட்கொண்டு தங்களுடைய ஈமானையே, அதாவது நம்பிக்கையே ஓரங்கட்டிவிடக்கூடிய அளவுக்கு சிலருடைய செயல்பாடுகள் அமைந்து விடுகிறது. அதிலிருந்து அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாக்க முதலில் பிரார்த்தனை செய்தவனாக அதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு அறிவுரை தான், அல்லாஹ்வுடைய அறிவுரையை தான் உங்கள் முன்வைக்க இருக்கிறேன் இந்த காணொலியின் மூலமாக. அதாவது இது போன்ற துன்பங்கள் ஏற்படும் பொழுது, கஷ்டங்கள் ஏற்படும் போது, முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக குன்று குவிக்கப்படும் பொழுது, முஸ்லீம்கள் சொத்துக்களை சூறையாடப்படும் பொழுது, முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தலைவிரித்து ஆடும்போதெல்லாம் நாம் உறுதியான ஈமானை, நம்பிக்கை, அசைக்க முடியாத அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் இது தற்செயலாக நடக்கிறது இல்லை. அல்லாஹ்வின் விதிப்படி தான் அனைத்தும் நடக்குது. அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஒரு இலை கூட உதிர்வதில்லை. அதெல்லாம் நம்ம விலகி தான் வச்சுருக்கிறோம். என்றாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது அதெல்லாம் தூரமாக்கி வச்சுட்டு என்ன நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். சைத்தான் நமக்கு பயத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக நம்மளுடைய ஈமானை இழக்க செய்து நம்மளை வழி தவறு செய்ய வேண்டும் என்பது தான் அவனுடைய நோக்கம். அதிலே நம்ம கவனமாக இருக்கணும். சரியா? இதற்கு சில செய்திகளை நம்ம அடிப்படையாக கவனிக்க வேணும். இது இன்றைக்கி மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு காலத்திலையும் இப்படி தான் நடக்கும். சத்தியத்துக்கு எதிராக அசத்தியம் தலைவிரித்து ஆடும். சரியா? அவ்வளவும் அல்லாஹ்வுடைய சோதனை தான் இது. நீங்கள் ஆரம்பத்தில் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது பணி ஆரம்பிக்கிற வரைக்கும், அதற்கு முன்னால் நபிமார்கள் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த நபிமார்களை ஈமான் கொண்ட அந்த மக்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் பிறரால் கொடுக்கப்பட்டது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்கமா நகரத்திலே ஏறத்தாழ 10 ஆண்டு காலங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார்கள். இதற்காக பல விதமான கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தார்கள், துன்பத்தை அனுபவித்தார்கள். சொல்லென துன்பங்கள் அனுபவிப்பட்ட அவர்கள் மட்டுமில்லை, அவர்களை விட அதிகமாக அவர்கள் சொல்லை கேட்டு இஸ்லாத்தை தழுவிய மக்கள் சொல்லென துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். என்ன, சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் நம்ம படிச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படி கடுமையான துன்பங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மக்கள் எல்லாம் வந்து முறையிட்ட போது, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் அப்படிங்கிறத
அவர்களை முற்சீப்புகளால் என்ன கிழிக்கப்பட்டார்கள். பூமியில் புதைச்சி அவர்களுடைய பாடியை 2 பாகமாக வெட்டி புதைச்சாங்க. இப்படி பயங்கரமான கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்கன்னு சொல்லி அந்த துன்ப துயரங்களை சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் தான் கூட்டினாங்க. பொறுமையோடு இருங்க, சகித்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகில் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்படி அக்கம் பக்கம் ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி தந்து இங்கே வாழ முடியாத நிலை, துன்பம் கடுமையாக்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய அவங்களுடைய எதிரிகளால் கடுமையான தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது என்ன சிறுக சிறுக மக்களை சிரியா, அபிசீனியா இது போன்ற நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போக சொன்னாங்க. என்ன இப்படியே இருந்து கொண்டவர்கள் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடுமையான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை பொறுமையாக இருந்தாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிய உத்தரவு வந்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஹிஜ்ரத் புறப்படுவதற்காக தயாராகி போகிறாங்க. பிறர் இஸ்லாம் அல்லாத ஒருவரின் உதவியோடு அப்படி போகும் பொழுது அந்த ஒரு மலை குகையில் போய் ஒளிகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போகிற செய்தி தெரிஞ்சு மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் அவர்களை விட்டுவிடக்கூடாதுன்னு அவங்கள ஒழித்தே தீரணும்னு சொல்லி கங்கணம் கட்டி அனைவரும் படைத்திரண்டு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு குகையில் போய் பூந்துடுறாங்க. அப்போ குகையில் மறைந்து இருக்கும் பொழுது அவர்கள் தேடிக்கொண்டு மிக அருகில் வந்தவுடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த குகையிலிருந்து அவர்கள் பார்த்து விடுவார்கள்ங்கிற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதரே, ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டாலும் சரியாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கவலைப்படாதீங்க தோழரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்கள் நாம் மட்டும் இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை, 3வதாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதலை சொல்கிறாங்க. சரியா? மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை நம்பும் உள்ளங்களுக்கு அவன் வழிகாட்டுவான் என்பதை பற்றி ஏராளமான திருமறை வசனங்களில் நமக்கு அறிவுரை கூறுகிறான். அல்லாஹ்வின் சோதனை வரும்போதெல்லாம் அவனையே மக்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறான். எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் விருப்பத்தை கொண்டே தவிர இல்லை. அல்லாஹுவை நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன் என்று அல் குர்ஆன் 64வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். மேலும் நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அல்லாஹுவை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும். அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறி காட்டுகிறான். இது 8வது அத்தியாயம் 2வது வசனத்தில். அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது, அவன் எங்கள் அதிபதி, நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும் என்றும் கூறுவீராக என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து காட்டுகிறான். இது 9:51. அல்லாஹ்வையே சாராமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது? எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வை சாராமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவன் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். ஒன்றுமில்லாத இருந்த எங்களை அல்லாஹ் தான் படைத்தான். அவன் தான் இந்த பூமிக்கு உலகத்தில் வாழ வச்சிருக்கிறான். என்ன, அவன் படைக்க வச்சது தான் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வை சாராமல் இருக்கிறதுக்கு என்ன நேர்ந்தது? அவன் எங்களுக்கு எங்கள் பாதைகளை காட்டிவிட்டான். நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் துன்பங்களை சகித்து கொள்வோம் என்று யாரால் துன்பங்கள் விளைவிக்கப்பட்டதோ அந்த மக்களை நோக்கி நம்பிக்கை கொண்ட மக்கள் கூறினார்கள். உறுதியான நம்பிக்கை வைப்போர் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 14வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அவர் எண்ணி பார்த்திராத வகையில் அவருக்கு உணவளிப்பான். அல்லாஹ்வையே சார்ந்திருப்போருக்கும் அவன் போதுமானவன். அல்லாஹ் தனது காரியத்தை அடைந்து கொள்பவன். ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறான். அந்த கால அளவு வரலையும் அது நடக்கும், கவலைப்பட தேவையில்லைன்னு அல்லாஹ் 65:3 சொல்லி காட்டுறான்.
இது போன்று இன்னும் ஏராளமான இறைவசனங்கள் நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்துகள் இதுதான். என்ன? இறைவனை நாம் சார்ந்திருந்தால் உலகத்தில் நமக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களையும் அவன் தூள் தூளாக்கி விடுவான் என்பதுதான். இதற்குரிய ஆணித்தரமான ஆதாரமாக நபிகளாரின் அந்த வரலாற்றில், அந்த ஹிஜ்ரத் செஞ்சு போகக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தில் கடுமையாக பயந்து போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்களே, தோழரே பயப்படாதீர், இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்று உரைத்து சொன்னார்கள். இதையும் இறைவன் தன் திருமறையில் திருக்குர்ஆனில் பதிவு செய்துள்ளான். நீங்கள் இவருக்கு, அதாவது முகமதுக்கு உதவி செய்யாவிட்டாலும் ஏக இறைவனை மறுப்போர் இவரை இருவரில் ஒருவராக வெளியேற்றிய போதும் அவ்விருவரும் அக்குகையில் இருந்த போதும் நீர் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அவர் தமது தோழரிடம் கூறிய போதும் அவருக்கு அல்லாஹ் உதவி இருக்கிறான், தனது அமைதியை அவர் மீது இறக்கினான், நீங்கள் பார்க்காத படைகளின் மூலம் அவரை பலப்படுத்தினான், தன்னை மறுப்போரின் கொள்கையை தாழ்ந்ததாக அவன் ஆக்கினான், அல்லாவின் கொள்கையே உயர்ந்தது, அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று 9வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரியா? அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அறியாத புறத்திலிருந்து உதவி செய்வன் என்பது என்ன? இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அறிவுரை உலகத்தில் வாழும்போது நம்முடைய நெற்றி பொட்டில் துப்பாக்கி வைத்து மிரட்டினாலும் சரி, மேற்கொண்ட அறிவுரைகளை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னு கேட்டால், நம்முடைய நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினாலும் இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதை தான் நபிகளார் தமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்துள்ளார்கள். இத்துடன் நம்மை வலுப்படுத்தும் மற்றொரு சம்பவம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். அதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது. என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் கடுமையான வாதங்கள் நடைபெறுகிறது. ஏராளமான போட்டிகள் எல்லாம் வச்சான், எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றாங்க. அதன் பிறகு அவனுடைய துன்பங்களும் அவனுடைய அடக்குமுறைகளும் அதிகரித்த போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களோட ஈமான் கொண்டவர்களை அழைத்து கொண்டு வெளியேறும்படி கட்டளையிட்டான். அப்போ தம்முடைய கவுமுகளை அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறி போகிறாங்க. இதை கேள்விப்பட்ட ஃபிரௌன் அவனுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அவரை விட்டுவிடக்கூடாது, அழித்தே தீர வேண்டும் என்று என்ன பண்ணுறான்? படைகளை திரட்டிக்கிட்டு வர்றான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கமுகளும் ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல எதுக்க வந்து கடல் வந்துருச்சு. அந்த கடலை பார்க்குறாங்க, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க ஃபிரௌனுடைய படைகள். அப்போ மூசா நபியின் தோழர்கள் சொன்னார்கள், மூசாவே, இத்துடன் நம்முடைய கதை முடிந்து விட்டது, இனிமேல் நம்ம யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்ட சமயத்தில் முடிவுக்கு வந்துட்டாங்க. இனி நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லை, இங்கே கடல் வந்துடுச்சு, இனி தப்பி போகிறதுக்கு வழி இல்லை, அந்த பின்னாடி அவன் படைகளோடு வந்துட்டான், நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எடுத்து சொல்லும்போது அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையை அவர் அங்கே பிரகடனப்படுத்துகிறார். எப்படியா? இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட போது நாம் பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் தோழர்கள் கூறினார்கள். அவ்வாறில்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர் கூறினார். இது 26வது அத்தியாயம் 61, 62 ஆகிய வசனங்கள்ல. இவ்வாறு மூசா நபியின் இறை நம்பிக்கை இறுதி நேரத்திலும் எதிரிகளை வெற்றி காட்டியது. அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, அல்லாவின் மீதுள்ள நம்பிக்கை நமக்கு அனுபவமும் குறைந்து விடக்கூடாது. வேறு யாரால முடியும்? யாருக்கிட்ட இருக்கு? எங்கே போவோம்? வேறு வழி ஏது? அவனை விட்டால் நமக்கு தப்புறதுக்கு வேறு இடம் எங்கே இருக்குது என்பதையெல்லாம் மனதில் பதிந்து வந்தவர்களாக என்ன, எங்கள் இறைவனே அல்லாவே போதுமானவன், அல்லாஹ்வையே நாங்கள் முழுமையாக சார்ந்திருப்போம் என்ற முடிவை தவிர முஸ்லீம்கள் எடுக்க வேண்டிய இன்னொரு முடிவுங்கிறது கிடையாது. யாரும் இல்லை, யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. எனவே அனைத்து எந்த துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம அனுபவித்தாலும் சரி, அதில் கலங்கிடாமல், என்ன ஆடி போயிடாமல்,
உறுதியாக நிற்போம். என்ன, அல்லாஹ் நம்முடைய அருகில் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு அருகில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.